இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோ அதை பார்க்கும்போது தான் தெரியுது பிக் பாஸ் ஏன் சத்தியம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பிக் பாஸ்ல யாருமே கொடுத்தது இல்லை. ஆக்சுவலாக கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை அப்படின்ற மாதிரி விடுமுறை அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். நீங்கள் இதுக்கு ஏன் பிக் பாஸ் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஒரு கண்டென்ட் ப்ரோமோக்கான கண்டென்ட் எடுக்கிறதுக்கு சாவுறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்டா வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்க ஏன்டா இந்த பாடு படுத்துறீங்க அந்த மனுஷனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் டீமுக்கு பெரிய சல்யூட் கொடுக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து இதை ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டாக எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. 3 மணி ஆனால் ப்ரோமோ கொடுக்குறோம். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன வேணால் கொடுப்போம், எப்படி வேணால் கொடுப்போம், என்ன பிஜேபி மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோ பார்த்தேன், சத்தியமாக சொல்கிறேன், செதர்ட்டேன். அதாவது இது வரைக்கும் நம்ம பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரோமோவை பார்த்துருக்கவே முடியாது. ஃபன்னான ப்ரோமோ எத்தனையோ பார்த்துருப்போம். இது ஃபன்னான ப்ரோமோ இல்லை, வேற வழி இல்லாமல் அவங்க கொடுத்த ப்ரோமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாபூத்திரி போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, பிக் பாஸ் வந்து நான் போன அந்த ப்ரோமோ வீடியோவில் சொல்லியிருந்தேன், சத்தியம் கேட்டார் அந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக விளையாடுவேன், ஒழுங்காக கண்டென்ட் கொடுப்பேன், இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக இருக்க மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட சத்தியம் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார்ல. அது ஏன் இப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் அந்த மனுஷன் பார்த்துருக்காரு போல. பார்த்துட்டு இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது, இதுக்கப்புறம் இவங்களை விட்டா சும்மா விட்டா வேலைக்கே ஆகாது, வாங்க எல்லாம் வந்து சத்தியம் பண்ணுங்க கண்டென்ட் கொடுப்பேன்னு. ஏன்னா எவனுமே கண்டென்ட் கொடுக்கல அப்படின்றது அந்த மனுஷன் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய அவருக்கு இருக்க வருத்தம் என்ன சொல்லுங்க, தலைவன் திவாகரும் சரி விஜய் பார்வதி சரி 2 பேருமே அமைதியாயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மனுஷன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், திவாகர் பார்வதி இந்த 2 கேரக்டர் மட்டும் வீட்டுக்குள்ள அமைதியாயிட்டா கண்டென்ட் இருக்காது. இப்போ தெரியுதா? யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் டீம் மட்டும் திவாகரையும் பார்வதியும் வீட்டிலேருந்து இப்போ எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்க நீங்கள், ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போடுவாங்களே, அதில் கூட இந்த மாதிரி இருந்தால் ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து வேலைக்கிழமை கரெக்டாக. ஸோ அப்படி தான் அவங்க வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு கண்டென்ட் இல்லாமல் இன்னும் டாஸ்க்கும் முடியல, எல்லாம் டாஸ்க் யூனிஃபார்மில் தான் இருக்கானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட கண்டென்ட் வருதுன்னா எப்படிப்பட்ட ஒரு சீசனாக இந்த சீசன் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்கிறேனே, 2 பேர் தான், திவாகர் பார்வதி. இந்த 2 பீஸுங்க வந்து வாயை பொத்துச்சுன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக படுத்துருது. 2 பீஸுங்களும் வாயை ஓப்பன் பண்ணுச்சுன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னா 2 பீஸுங்களும் வாயை ஓப்பன் பண்ணால் வீடே பார்த்தீங்கன்னா கலவரமாகுது. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக சபரியோட சாந்த சொரூபமாக மாறிடுறாங்க, சபரியோட ஐக்கியம் மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் குழாவிக்கிற மாதிரி இல்லை. அதாவது திவாகர் அந்த இது பார்த்தீங்கன்னா சாபூத்திரி போட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் விளையாடிக்கிறாங்க. திவாகர், கானா வினோத், அப்புறம் பிரவீன் ராஜ், கமருதீன், டேய் என்னடா நடக்குது, நீங்கள் 3 பேருமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம விரோதம் இருக்க மாதிரி தான் 3 பேர் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ சமாதானம் ஆயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வீடுங்க. ஃபேட்மேன் இருக்கார்ல ரவீந்தர், அவரு கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல சொல்லும்போது இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அந்த வீடு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒன்று பண்ணும், நம்மளை உள்ளே போனோன்னு வச்சு செதுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற வெளி உலக மூஞ்சிகள் எதையும் பார்க்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒருத்தன் மூஞ்சி பார்த்து தான் ஆகணும். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் அவன் மூஞ்சை பார்த்து பேசி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த வீட்டில் இருக்கவங்களோட தலையெழுத்து. ஆனால் அதை பார்க்கறதுக்கோசம் நாங்கள் எங்கள் தலையெழுத்தா என்னது, ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, அதை எடுத்து ஒரு கண்டென்ட் இன்னைக்கு 1 hour ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சாலே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 1 hour ஷோ நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பார்த்து தான் 1 hour ஷோவே பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரோமோவே பார்க்க முடியல, 1 hour ஷோ எங்கடா பார்க்குறது? யோசிச்சு பாருங்கள், 35 செகண்ட் தான் ப்ரோமோவுக்கு வந்து கட் பண்ணுறாங்க. அந்த 35 செகண்டுக்கு இவங்களால கண்டென்ட் எடுக்க முடியல அப்படின்னா 1 ஹவருக்கு இந்த ஷோவில் எங்கேருந்து கண்டென்ட் எடுப்பாங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்கேருந்து எடுப்பாங்கன்னு. எனக்கு இப்போ தான் ஐடியா வருது. எங்கே தெரியுமா, எஃப்ஜே சொன்னால் பாருங்கள், ஸ்டோரி 2 hour சொல்லியிருக்கான் ஸ்டோரி. ஸோ அந்த 2 ஹவர்லேருந்து ½ hour முக்கால் hour அங்கேயே எடுத்துருவாங்க. சபரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 hour எடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 hour எபிசோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சாங்களா ப்ரோமோவில், இங்கே வந்து வியானா பேசுறது, இந்த இடத்துல திவாகர், பிரவீன் ராஜ் இவங்க விளையாடுறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி 1 hour ஷோவை முடிச்சிருவாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படி பண்ணி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்களையாவது உள்ளே விடலாம்ல, அவங்க உள்ளே வந்தாவது ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஏன்னா அதையும் பண்ண எனக்கு புரியல. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க, ஏன் உள்ளே ஊறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஷோ நல்லா போனால் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. மொத்தமாக எஃப்ஜே பேச ஆரம்பிச்சுன்னு எனக்கு அப்போ தான் ஒன்று ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இப்படி ஒருத்தன் ஸ்டோரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எஃப்ஜேன்னு இல்லை, முக்கால்வாசி பேர் அதில் வேறு பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டு இது அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிறாங்க. மொத்தமும் ஒஸ்ட்டு தானே வச்சுக்கோங்களேன். அதான் சொல்கிறேன், இந்த சீசன் மாதிரி எந்த சீசன்லையும் ஸ்டோரி சொல்லியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஸ்டோரினா எப்படி இருக்குன்னா அவங்க லைஃப்பில் எது முக்கியமான
விஷயம் நடந்தோ அதை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். என் வாழ்க்கை மொத்தமும் நான் 15 வருஷம் என்னோட, அதாவது எப்போ நான் ஜாப், அதாவது எஜுகேஷன் முடிச்சதுலேருந்து அதுக்கடுத்து என்ன நடந்ததோ அப்படின்றத மேஜராக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. நான் பால்வாடி சேர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத மொத்தமாக சொல்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கே இவ்வளோ வலிக்குதுன்னா அந்த பிக் பாஸ் அந்த மனுஷன் வந்து மேலே உட்காந்து இதெல்லாம் கேட்டுன்னு இருக்காரு. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். டேய் முடிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். மொத்தமாக முடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எஃப்ஜே தரமான செய்கைங்க, செதுக்கிட்டான். வீட்டுக்குள்ளே இருக்கவங்களையும் சரி, வெளியே லைவ் பார்ப்பாங்கல்ல, லைவ் பார்க்குறவங்களையும் செதுக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த லைவ் பார்ப்பாங்கல்ல அவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து எஃப்ஜே பேச ஆரம்பிச்சுன்னா ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour தாங்கியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 hourலாம் தாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக பிக் பாஸ் வந்து இன்னைக்கான எபிசோடு போயிட்டு இருக்குங்க. லைவை பார்க்கும்போது உண்மையிலே பார்க்க முடியல. நானே ஒரு 1 hour தான் வந்து பார்க்குறேன். சரி ஏதாவது பண்ணுறானுங்களா அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது இவ்வளோ மோசமாக இருக்குது. இதில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் ஃபுல்லாக லைவ் பார்க்குறது இல்லையா, சில விஷயம்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் எங்கேருந்துங்க லைவை பார்க்குறது? நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். சரி பார்க்கலாங்க, இப்போ பார்க்கலாம். சபரி ஸ்டோரி சொல்லும் போது பார்த்தேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சபரி ஸ்டோரி சொல்லிட்டாரா, அதுக்கடுத்து இந்த ஸ்டோரியில் வந்து இவன் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னாங்க பாருங்க. அங்கே திருப்பி காண்டாயிடுச்சு. இதில் எதுக்குடா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி போயிட்டேன். திருப்பி வந்து பார்த்தா திருப்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் செட்டில் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த டாஸ்க்கை பிக் பாஸ் வந்து என்ன தெரியுமா நினச்சிருக்காரு, ஈவினிங் மேலே தான் கொடுக்கணும் டாஸ்க்கு. அதுக்கு முன்னாடி டாஸ்க்கு கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் நிறைய பேர் பார்த்துருவாங்க. அது வந்து தெய்வ குத்தமாயிடும். ஸோ லைவ் பார்க்கவே கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவினிங்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குன்ற சில விஷயத்தை கொண்டு வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஆனால் இந்த ப்ரொமோ கண்டென்ட்டை பார்த்தப்பே நான் செதறட்டேன். இதை வந்து ஒரு ப்ரொமோவாக ரிலீஸ் பண்ணுறாங்களே, அந்த கமெண்ட்ஸை போய் நான் படித்து பார்த்தேன். அவ்வளோ ஃபன்னாக இருக்குங்க. வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ப்ரொமோ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதாகட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர், பிரவீன்ராஜ், அதுக்கு கானா வினோத், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. வேறு வழி இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை தீக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கானா வினோத் பழி வாங்கிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக இல்லை, மாதிரி ஜாலியாக ஃபன்னாக விளையாடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன தெரியும் பிரச்சனை, இவங்க எல்லாமே திவாகர் கூட வர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபன்னுன்றது சீரியஸாக போயிடும். சீரியஸாக போய் ஒருத்தர் மாறி அசிங்கமாக திரிப்பாங்க, அப்புறம் அடிச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. அப்படி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜிஎம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏமாத்துறானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான எபிசோட் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் மக்களே நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் தயாராக இருங்க. இன்னைக்கான எபிசோட மட்டும் யாருமே பார்த்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. சில பேர் யோசிப்பீங்களே, ஏன் ப்ரோ அப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அப்போ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரலங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபன்னாக இருந்தால் கூட இப்போ சில விஷயம் நம்ம ஃபன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லி அதாவது 3rd சீசனில் இருந்ததுல அந்த சீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் போகும். ஆனால் ஃபன்னாக இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை, ஆளுக்கு வன்மத்தில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபன் பண்ணால் அது ஃபன்னாக பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி ஒன்று டாஸ்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட். இது 2 தான் ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும். இதை கொண்டு போகிறதுக்கு பிக் பாஸ் டீம் என்ன பண்ணணும்னா இவங்களை வந்து கலரி விடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வாய மூணதால் கலரி விட முடியல. ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது. அதனால தான் கூப்பிட்டு வச்சு சத்தியம் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் சத்தியம் பண்ணுங்க, எல்லாரும் கண்டென்ட் கொடுப்போம், பிக் பாஸ் கிட்ட சம்பளம் வாங்குறதுக்கு உண்மையாக வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சத்தியம் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் சத்தியம் வாங்கி எந்த சீசன்லையும் பார்த்ததில்லை. டேய் சத்தியம் பண்ணுங்கடா, பேமெண்ட்டுக்கு ஒழுங்காக வேலை செய்வோன்னு சத்தியம் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல் வருது? இன்னைக்கு ஷோ வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படியே கவுந்தடிச்சு தூங்கில நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.